கேப்டன் சாரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே சென்னை நான் ஆட வந்திருக்கேன். நான் வந்து இலங்கை ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்து வந்திருக்கேன். 1990 நடந்த இனக்கலவரத்தில் வந்து இங்கே நான் 7 மாதம் கை குழந்தையா வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை பார்த்தது பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். நமக்கு பாரம்பரியமான கிளாசிக்கல் இருக்கு, அதையே நம்ம இவ்வளோ அழகா பண்ணி அந்த பாட்டுக்கு பிள்ளைங்களை சமர்ப்பிக்க கூடாது. இனிமேல் கண்டிப்பாக கிடையாது. இவருக்கு மட்டும்தான் இனிமேல் யாருக்கும் சினிமா பாடல்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ரொம்ப சிறப்பான நாள் இல்லையா? விஜயகாந்த்க்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். சொன்ன உடனே தலைவர் பிறந்த நாளைக்கு பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இது. எடுத்த உடனே முதல்ல அவங்க கேட்கிற ஒரே விஷயம், சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டுருங்க, மறந்துடாதீங்க, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. அவங்க கேட்ட முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா இல்லையா, போய் சாப்பிடு, முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்து எங்கள் குழந்தைங்க மூலிமா ஒரு அழகான ட்ரிபியூட் கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். கேப்டன் அவர்களோட பிறந்த நாள் வர்றதுனால அவருக்கு வந்து எங்களோட குழந்தைகள் வந்து அதாவது சினிமா பாடலுக்கும் கிளாசிக்கல் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு நாங்க வந்து ஒரு டெடிகேஷனா அவருடைய பாடல்களை எடுத்து அதுக்கு நம்ம கிளாசிக்கலா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே. ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு உணர்வு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் அந்த சில பக்கத்துல நிற்கும் போது கண்டிப்பா ஒரு கடவுளே பார்த்த மாதிரி தான் எனக்கு உணர்வு ஆனிச்சு. தலைவருடைய பிறந்த நாளுக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்றது நான் நினைச்சிருந்தேன். குழந்தைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா பாக்குறோம். இந்த ஆசீர்வாதம் வந்து குழந்தைய கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லாருமே இதோட பயணப்படுவாங்கன்னு. முழுக்க முழுக்க தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இவங்க தேமுதிக சார்பாவே. அவர் நம்ம கூட இல்ல, ஆனா இந்த பாடல் மூலமா அவர் நம்ம கூட இருக்காரு. அவர் மேல உள்ள பெரிய ரசிகர்களுடைய காரணம் தான் ஒழிய மற்றபடி இதுல வந்து ஒரு தனிப்பட்ட நோக்கம் நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா நாங்க அதை வர்றோம் இதுக்காக வர. அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், அவ்வளவுதான். அவரோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சிறந்த மனிதன், மனிதன். ஆக்சுவலா நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கும்போது அது எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஆத்மார்த்தமா செய்ய விரும்பினோம், அதே மாதிரி செஞ்சுட்டோம். நாங்க மனிதராய் வாழ்ந்த ஒரு கடவுளுக்கு இதான் முதல் முறையா நாங்க பண்றோம். ஹாப்பி பர்த்டே கேப்டன். ஹாப்பி பர்த்டே கேப்டன். வணக்கம், நான் வந்து மதுரையில இருந்து வந்திருக்கேன். மாணவர்கள் எல்லாருமே தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் தீபவர்ஷனா இசைக்களஞ்சியம் அந்த இன்ஸ்டியூட்டை சார்ந்த பசங்க. நான் வந்து இலங்கை ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்து வந்திருக்கேன். 1990 நடந்த இனக்கலவரத்தில் வந்து இங்கே நான் 7 மாதம் கை குழந்தையா வந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை பார்த்தது பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். ஸோ அதுக்கு வந்து என்ன கைமாறு அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு பரதநாட்டிய டீச்சராக இருக்கேன். ஸோ என்னோட கலை மூலமாக எங்களை மாணவர்களை வந்து அவருக்கான ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ அதற்கான சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மனநிறைவோடு வந்திருக்கோம். நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரத்தநாடு தான் எங்களுடைய ஊர். தீபவர்ஷனா இசைக்களஞ்சியம் சொல்லி ஒரு பெரிய சென்டர் போயிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டியூஷனில் பாட்டு, வீணை, பரதம், அதில் பரதத்தினுடைய ஸ்டாஃபாக தான் எங்கள் மேம் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்து எங்கள் குழந்தைங்க மூலிமா ஒரு அழகான ட்ரிபியூட் கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். இன்னும் எங்களுடைய விஜயகாந்தினுடைய அவருடைய தொண்டுகள் வந்து வருகின்ற எல்லா இளைஞர்களும் அதை வந்து எடுத்துட்டு எல்லாரும் வந்து சிறப்பாக அதை செயல்படணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நோவே, ஆமா, பின்னாடியே நிக்கிறாங்க. நீங்க வேணா ஒரு பெட்ரோல் பேசலாம், தமிழ்லங்க பேசுங்க, அப்ப அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரத்தநாட்டுல தீபவர்ஷனா இசைக்களஞ்சியம் அப்படிங்கிறது ஒரு 7-8 வருஷமா வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரத்தநாட்டுல தீபவர்ஷனா இசைக்களஞ்சியம் ஒரு 8 ஆண்டுகளா வந்து செயல்பட்டு இருக்கு. இதுல வந்து கேப்டன் அவர்களோட பிறந்த நாள் வர்றதுனால அவருக்கு வந்து எங்களோட குழந்தைகள் வந்து அதாவது சினிமா பாடலுக்கும் கிளாசிக்கல் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு நாங்க வந்து ஒரு டெடிகேஷனா ஏதோ ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு. அதனால எங்க குழந்தைகளை வச்சு நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு சமர்ப்பணமா இந்த பாடல்களை வந்து ஆட வச்சிருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி எல்லா பேரண்டோட நாங்க வந்து பசங்களை வந்து தனியாவெல்லாம் அனுப்ப மாட்டோம். ஒரு 15 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 17 ஸ்டூடெண்டோட பேரண்ட் தான். நானும் ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் தான். இந்த இருக்கேன்.
வந்து நீங்க விஜயன் சாரோட அவருடைய கோயில்ல வந்து பஸ் வந்து நீங்க பரதநாட்டியத்தை அரங்கேற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? அவரோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கும் கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எந்த விதத்திலையும் வந்து சினிமா பாடல்கள் அறவே கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். ஆனா அதையும் தாண்டி ஒரு மனிதனா வாழ்ந்த ஒரு கடவுளுக்கு ஒரு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கான பாடல்களை ஒரு 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து மாணவிகளை வந்து பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லுமே வந்து பெற்றோர்களே அழைச்சிட்டு வந்து அவங்களே தங்கி எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி இங்கே வந்துட்டோம். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இவங்க தேமுதிக சார்பாகவே அவங்க மதுரை மாவட்ட செயலாளர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கு எனக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து ஒரு குடிப்பணியாக தான் நல்லா நினைக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து எங்களுடைய நிறுவனமும் சரி, எங்கள் நிறுவனத்தில் பயில்கின்ற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கேப்டனுடைய ஆசி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இந்த நாட்டியாஞ்சலியை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 17 மாணவர்கள். இல்ல, இது ஆக்சுவலா அதான் சொல்றேன் இல்லையா, நான் ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்றது நான் நினைச்சிருந்தேன். அதுக்கு வந்து கேட்கும்போது ஜூன் மாசத்துல எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணனால அதுக்கப்புறம் தலைவருடைய பிறந்த நாளுக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்வும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் சார். ஆமா, தேமுதிக அவங்க மூலமா தான் மேம்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சொன்ன உடனே தலைவர் பிறந்தநாளைக்கு பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஏன்னா இது ரொம்ப சாதாரணமா பண்ணிடவும் முடியாது, இங்க வந்துடவும் முடியாது. இது எல்லாமே அவருடைய யாருமே சொல்ல அது முடியாது, மாதிரி ஆனா மனுஷங்க இங்க இல்ல. யாருமே சொல்ல முடியாது. கட்சி சார்ந்து அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் சொல்றேன், எல்லா குழந்தைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா பாக்குறோம். இந்த ஆசீர்வாதம் வந்து குழந்தைய கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லாருமே இதோட பயணப்படுவாங்கன்னு. ஜூன் மாசம் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மெயில கேட்டிருந்தேன். ஜூன்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்த மாசமே சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜூன்ல வந்து நமக்கு மேல ஃபுல்லா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, பிள்ளைங்க கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. அப்ப அதை நான் வந்து அவங்கள்ட்ட முன் வச்சிருந்தேன். அதோட சடனா எந்த மறுப்புமே சொல்லல. அப்ப நீங்க தலைவர் பிறந்த நாளைக்கு பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆசைனா, இடையில விட இது வந்து ரொம்ப சிறப்பான நாள் இல்லையா? ஸோ அதை வந்து நான் வந்து ஓகே சொல்லிட்டு பசங்களை ரெடி பண்ணி வந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மாணவிகளோட பெற்றோர்கள் பெரிய பங்கு. ஏன்னா இந்த மாதிரி சென்னை ஒரத்த நாட்டில இருந்து சென்னை வரணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிறந்த மனிதனுக்கான ஒரு ட்ரிபியூட்டா அவங்களும் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் குழந்தைங்களை அவங்க வந்து கூட்டிட்டு வந்தது வந்து எங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல வச்சு பெற்றோர்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ஆசிரியர்கள் வந்து எங்கேயாச்சும் போட்டிக்கு அனுப்புவாங்க. இது குறிப்பா கேப்டன் அவங்களோட பிறந்தநாள் இல்ல, ஆக்சுவலா வெளியில பண்ணுவாங்க, கோவில்ல பண்றதுன்னு இருக்கு. கோவில்ல உண்மையாவே நாங்களும் பண்ணுவோம். ஆனா அதை விட ஒரு பங்கு மனிதரா இருந்து ஒருத்தர் வந்து கடவுளா இங்க போற்றப்படுறது வந்து அதை விட ஒரு சிறப்பான விஷயம். நம்ம கடவுள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம், பட் நேர்ல பார்க்கல இல்லையா? சோ ஒரு கர்ணனை நேர்ல பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு அதை விட இதை ரொம்ப பெரிய பாக்கியமா கருதுறேன். அதனாலதான் இங்க பண்ணோம். இதுக்கு ஆக்சுவலா இன்ஸ்டியூட்ல இருந்து பெற்றோர்கள்ல இருந்து எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அங்க இருந்து வந்திருக்காங்க. ஸோ எங்களையும் இங்கே நல்லா சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துலையுமே எந்த குறையும் கிடையாது. குழந்தைங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ். ஒவ்வொன்றையும் கேட்டு 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 எடுத்த உடனே முதல்ல அவங்க கேட்குற ஒரே விஷயம், சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டுருங்க, மறந்துடாதீங்க, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு அப்படின்றது தான் இப்போதைக்கு தேவை எல்லாருக்கும் நினைக்கிறேன். அந்த வார்த்தை வந்து இங்கேருந்து வருது. ஸோ அப்படின்றப்போ இதை விட ஒரு சிறந்த ஆலயம் எதுவுமே இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த குழந்தைங்க வருடா வருடம் இங்க வந்து அவங்களுடைய கலையை வந்து இங்க சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். இல்ல, இப்ப நாங்க பண்ணும் போதே எங்களுக்கு சொன்னாங்க, கடலூர்ல அடுத்த நிகழ்வுல வந்து நடக்க போற மாநாட்டுல வந்து கண்டிப்பா குழந்தைங்களை வந்து பண்ண வைக்கிறோம்னு நாங்க அங்க பண்ணும் போதே சொன்னாங்க. இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும்னு நினைக்கிறோம். அதனால கடலூர் மாநாட்டிலேயே குழந்தைய கலந்துக்குவாங்க. பரதநாட்டியம்னா கர்நாடிக் தான், நம்ம வந்து பியூரா தான் எடுப்போம்.
ஆனா சினிமா பாட்டுன்றது அலௌடு கிடையாது. அதை தாண்டி இப்படி ஒரு மனிதருக்கு அவருடைய பாட்டை ட்ரிபியூட் கொடுக்கல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த பாட்டு எல்லாமே மக்களுக்கான பாட்டு, மக்கள் தேடலுக்கான பாட்டு. அதுல நிறைய இப்ப வர்ற குழந்தைகளுக்கு வந்து அவரை பத்தின தெரியாது, அவர் நிறைய தெரியாது. இந்த மாதிரி பாடல்கள் மூலமா அவர் யாரு அப்படின்றத கண்டிப்பா அவங்க தெரியப்படுவாங்க. இதுக்கப்புறமும் அவங்களோட இவங்களும் அதுல இருந்து சேவை அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிரமம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வந்ததுல இருந்து எல்லாமே நிறைவா இருந்துச்சு. ஏன்னா வெளியில போனா கூட ஒரு டைம்னா அந்த டைமிங் கூட முடிஞ்சிரும், நம்ம அதுக்கு அடுத்து நம்ம கேட்கணும் அப்படிலாம் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. கேட்டு 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 நமக்கான டைமிங் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கன்னு ஃபுல் சப்போர்ட். இப்ப வரைக்கும் சப்போர்ட் தான். இப்ப வரைக்கும் எங்களை தனியா விடல. ஸோ மேம பார்த்துட்டு அவங்க கையாலேயே ஷீல்டு வாங்கிட்டு அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் தனித்தனியா ஃபேமிலியா போட்டோஸ் எடுத்துட்டு அந்த மகிழ்வோட தான் வந்து இங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நெகிழ்ந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைச்சாங்க. அதுல குழந்தைங்க ஆடுவாங்க. ஆனா நீங்க ஆடுறது பாத்தீங்கன்னா கேப்டன் பாடி தான் ஆடுனாங்க. இது வந்து சமாளிச்சு ஆடினாங்க. இது வந்து பியோர் கர்நாடிக் சார். நம்மளுடைய சென்டர்ல போறது வந்து எந்த சினிமாவுடைய தாக்கங்களும் அதுல இருக்காது. ஆனா இப்ப அதுல போட்டிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு பரதநாட்டியத்திற்கு எந்த ஸ்டெப்ஸை எடுத்து செயல்படுவாங்களோ அந்த ஸ்டெப்ஸை நம்மளுடைய சினி பாடல்கள்ல எப்படி நம்ம அதுக்குள்ள நம்ம புகுத்த முடியும் அப்படிங்கிற செயல்பாடின் நம்ம வந்து காரணத்துலதான் அப்படிதான் எடுத்து செயல்பட்டு இருக்கோம் ஒழிய மற்றபடி வந்து இதுல வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு தகுந்த மாதிரி பரதம் ஆடிடலாம் அப்படிங்கிற கணக்கு இங்க கிடையாது. பரதம் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய ஆர்ட். அந்த ஆர்ட்டுக்குள்ள அவருடைய புதுமையான பாடல்களை எடுத்து அந்த ஆர்ட்டோடையே நாங்க கலந்து அதை செயல்பட்டதுல நாங்க ரொம்ப பெருமிதமாவும் ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து நிக்கிறோம். நாங்க ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க செய்யல சார். நாங்க ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து செஞ்சோம். இங்க வந்து பேரண்ட்ஸும் நிக்கிறாங்க, பின்னாடியே பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த நிகழ்வுக்காக கண்டிப்பா யார்கிட்டயுமே நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணி, பொதுவா எந்த நிகழ்ச்சிக்கும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு போற இது எங்களோடது கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் மனசார நினைக்கும் போது கண்டிப்பா அந்த எண்ணம் வந்தா கண்டிப்பா இவரோட ரசிகனா இருக்கவே முடியாது, இவரை நினைக்கவே முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே அவங்களோட இதுல விருப்பத்தோட ரொம்ப மன மகிழ்வோட வந்திருக்காங்க. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, இப்ப சினிமா பாட்டுக்கு நீங்க வந்து பரதம் பண்றீங்க அப்படின்னு. இது எப்படின்னா இப்ப வந்து அவருடைய பிறந்த நாள். இது வந்து அவர் நம்ம கூட இல்ல, ஆனா இந்த பாடல் மூலமா அவர் நம்ம கூட இருக்காரு. அவர் செஞ்ச செய்கைகள் மூலமா நம்ம கூட இருக்காரு, நம்மளோட நினைவுகள்ல அவர் இருக்காரு. ஸோ இதை வந்து இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? அவருடைய பாடல்களை எடுத்து அதுக்கு நம்ம கிளாசிக்கலா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே. சினிமா பாட்டுக்கு தான் ஆடணும் அப்படி கிடையாது, வெஸ்டர்ன் தான் ஆடி அதை ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு பாரம்பரியமான கிளாசிக்கல் இருக்கு, அதையே நம்ம இவ்வளவு அழகா பண்ணி அந்த பாட்டுக்கு பிள்ளைங்களை சமர்ப்பிக்க கூடாது. எல்லாருக்குமே கேப்டனுடைய தனிப்பட்ட முறையான அவர் மேல உள்ள பெரிய ரசிகர்களுடைய காரணம் தான் ஒழிய மற்றபடி இதுல வந்து ஒரு தனிப்பட்ட நோக்கம் நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா நாங்க அதை வர்றோம் இதுக்காக வர. அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர், அவ்வளவுதான். சிறந்த மனிதன், மனிதன். அவர் ஆக்சுவலா நம்ம கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கும்போது அது எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஆத்மார்த்தமா செய்ய விரும்பினோம், அதே மாதிரி செஞ்சுட்டோம். நாங்க இனிமேல் கண்டிப்பா கிடையாது, இவருக்கு மட்டும்தான் ஒழிய இனிமேல் யாருக்கும் சினிமா பாடல்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது பெற்றோர்கள்லாம் கண்டிப்பாக அவருக்காக நம்ம செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால பயிற்சி கொடுத்து இந்த அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு மேடம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் அவங்களுடைய பெற்றோர்களை வர வச்சு தனித்தனியாக அவங்கள வாழ்த்தி புகைப்படம் எடுத்து எங்களை வந்து அனுப்பிச்சிட்டு அவங்க கேட்ட முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா இல்லையா, போய் சாப்பிடு, முதல்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அப்படியே கேப்டனுடைய வழித்தோன்றலா இப்போ நிறுவனம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எந்த சிரமமும் இல்லை. தலைவரை நினைச்சு வரும்போது எந்த சிரமமும் எங்களுக்கு பெருசா தெரியல. ஆமா, கண்டிப்பா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா இல்ல, நிர்வாகிகள் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாமே மேக்கப் போறதுல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டோம். ஆமா, இந்த பிறந்த நாளுக்கு இந்த இடத்துக்கே நான் முதல் முறையே தான் வர்றேன். ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு உணர்வு தான் எனக்கு நான் நினைக்கிறேன். அதுவும்
அந்த சிலை பக்கத்தில் நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு கடவுளே பார்த்த மாதிரி தான் எனக்கு உணர்வு ஆணுச்சு. அவ்வளவு மக்களுக்கு மத்தியில உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆடி இருக்காங்க. ஆமா. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல் முறையா இவ்வளவு crowd இல்லையா? இல்ல ஆமா. பண்ணிருக்காங்க? இல்ல நாங்கள் பல கோயில்களில் பண்ணியிருக்கோம், பல கோயில்களில் பண்ணியிருக்கோம். பட் மனிதராய் வாழ்ந்த ஒரு கடவுளுக்கு இதான் முதல் முறையாக நாங்கள் பண்ணுறோம். கோயில்ல ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் தான் இருப்பாங்க. ஆமா இல்ல ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 10,000 15,000 மேல வந்திருப்பாங்க. ஆமாம். எங்கள் குழந்தைகளுக்கு வந்து பயங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுடைய நடனத்தை பக்காவாக பண்ணிடுவாங்க. என் பேர் எஸ் ஹரிதா சிந்தியாஸ்ரீ. நாங்கள் எல்லாருமே ஒரத்தநாட்டிலேருந்து வரோம், தஞ்சாவூர்ல. இப்போ வந்து நாங்கள் விஜயகாந்த்க்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். இதில் முக்கியமான காரணம் எங்கள் பேரண்ட்ஸு, அப்புறம் எங்கள் குரு எங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸா இன்னும் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், பட் இப்போ வந்து விஜயகாந்த்க்கு வந்து கொடுக்க கேப்டனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே பண்ணாலும் பண்ணுவோம். கேப்டன் பாடலுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? முதல் முறையா கேக்குறீங்களா? இல்ல கேட்டிருக்கோம் நாங்க நிறைய. அவளோட நீங்க முன்னாடி கிளாசிக்கல் டான்ஸுக்கு நிறைய சாங்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும். கேப்டன் சாங் ஆடும்போது உங்களுக்கு டஃப்பா இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சா ஆடுறதுக்கு? அப்படிலாம் இல்லை, நாங்க எல்லாருமே ஒரு சந்தோஷமா தான் எடுத்தோம் எல்லாருமே டான்ஸ். இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி ஆடுனீங்க, அவங்க மேம் இருந்தாங்க, அவங்க பக்கத்துல இருந்தாங்க. அது பயமா இருந்துச்சா இல்ல ஓகே நார்மலா இருந்துச்சா? எல்லாம் நார்மலா. மேடம் என்ன சொன்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? எல்லாருமே நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க சார். என் பேர் யாகா, நாங்க ஒரத்தநாட்டிலேருந்து வரோம். இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாளுக்கு வந்து நீங்க பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நாங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்து இங்க பண்றது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தான் சார். அது பேரண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஃபுல்லா எங்க டீச்சர் சார், அது இல்லாம எங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு முக்கிய காரணம் எங்க குரு தான் இவ்வளவு தூரத்துக்கு காரணம் வந்தது. ஓகே, இதெல்லாம் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணீங்களா இல்ல பிராக்டிஸ் பண்ணாம அப்படியே டேரக்டா ஆடுறீங்களா? பிராக்டிஸ் பண்ணி ஆடணும் சார். எல்லா பாடலுக்கும் பிராக்டிஸ் பண்ணி தான் வந்து ஒரே பாட்டு பண்ணிட்டு சாங் செலக்ஷன்ல யார் பண்ணுங்க? குரு பண்ணாங்க சார். குரு தான் பண்ணிருக்காங்க. ஓகே, பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்களா நீங்க வரணும் சொன்னதப்போ ஏதாவது போனான்னு சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல சார், எதுவும் சொல்லல சார். போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா? இங்க வந்துட்டு மேடம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னாங்களா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். எவ்வளவு படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே சென்னை நான் ஆட வந்திருக்கேன். இன்னைக்கு இங்க வந்து டான்ஸ் ஆடிருக்கீங்களா? கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிங்க, பரதநாட்டியம் ஆடிங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆனாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆடினாங்க, உங்க சேர்ந்து கரெக்டா ஆடினாங்களா? மேடம் என்ன சொன்னாங்க? பிரேமலதா மேடம் உங்களுக்கு டான்ஸ் பார்த்து என்ன சொன்னாங்க? நல்லா சொன்னாங்க. ஸோ யார் ப்ராக்டிஸ் உங்களுக்கு யார் கொடுத்து எந்த டீச்சர் கொடுத்தது? அதான் மேம் சொல்லிக் கொடுப்பாங்களா அவங்க? அதான் சொல்லி கொடுப்பாங்க. ஹாப்பி பர்த்டே கேப்டன். ஹாப்பி பர்த்டே கேப்டன்.